இரண்டாவது அன்புமணி அவர்கள் தெற்கே உள்ள தேவேந்திரகுல வேளாளர்களை ஒப்பிட்டு வடக்கே உள்ள பறையர் சமூகத்தையும் ஒப்பிட்டு அவர் நெஞ்சார் குற்றஞ்சாட்டினார். அவர்கள் ஜாதியை மறுப்பு திருமணம் செய்யக்கூடாது, கலப்பு திருமணம் செய்யக்கூடாது, நீங்கள் நம்ம சமூகத்தில் தான் என்ன செய்யணும், திருமணம் செய்யணும், அதுதான் நல்லது என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தன் சமூகத்திற்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது, இங்கே வடக்கே திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை இளைஞர்களுக்கு நீ காதலித்து திருமணம் செய்வதுதான் நம்முடைய கட்சி கொள்கை என்று சொல்லி காதலிப்பதை என்ன செய்கிறாரு, ஊக்கப்படுத்துறாரு. குறிப்பாக கலப்பு திருமணம், கலப்பிலை ஜாதி மாறி காதலித்து திருமணம் செய்வதுதான் ஜாதியை ஒழிக்கும் என்பது நம்முடைய கட்சியினுடைய கொள்கை என்று சொல்லி அவர் அதை என்ன செய்யறாரு, இந்த மாதிரி முன்னெடுத்து செயல்படுறாரு என்று அன்புமணி அவர்கள் குற்றச்சாட்டினார். ஒரு பையன் தன்னுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறான், எங்களை காதலிக்க மறுத்தால் நாங்கள் அவர்களை வெட்டி கொள்வோம், ஏனென்றால் எங்கள் காதல் புனிதமானது அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்டஸில் வைக்க கேட்டா அவனுடைய பேரை சிறுத்தை சிம்மன் என்னமோ ஒரு பேர் வச்சிருக்கான். அப்ப இவையெல்லாம் இந்த இளைஞர்களுடைய உள்ளத்தை நினைச்சிருக்காங்க, நச்சை விதைக்கிற மாதிரி வச்சு விட்டுருக்காங்க. அப்ப குடும்பத்திலிருந்து விலகி, அந்த அன்பிலிருந்து விலகி, எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளிலேயோ அல்லது படிப்பிலேயோ கவனம் செலுத்தாதவர் நினைக்கிறாங்க இந்த போதை கலாச்சாரத்துக்குள் நுழைஞ்சு இப்படி எல்லை மீறி நினைச்சாங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, செயல்பாடே இது பண்றாங்க. இதெல்லாம் ஆய்சீண்டு ஊத்தி கொன்றோம்னு சொல்லி மிரட்டெல்லாம் இந்த மாதிரி கத்தியில குத்தி கடலூர்ல ஒரு பெண்ணை கத்தியில ஊத்தி கொண்டுட்டான் காதலிக்க மறுத்ததுனால. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல அங்கங்க நடந்து. அப்ப முதல்ல இந்த இளைஞர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கான ஒரு நிலையை அரசியல் தலைமைகளும் சமூக தலைமைகளும் முன்னெடுக்கணும். விஜயபாஸ்கர் போன்றவர்களாம் ஊழலில் முழுமையாக இருக்கிறது, அவருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் இருந்தும் கூட கட்சியில சேர்க்க மாட்டேன்னு தடுத்துக்கணும். ராமதாஸ் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவார், நீதிமன்றத்தில் ஒரு வன்னியர் கூட நீதிபதி இல்லை, உயர் அதிகாரத்தில் யாருமே அவங்க இல்லை, அமைச்சகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு துறை சார்ந்த அவரை சுட்டிக்காட்டி அந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றார். அதே போல் படிப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கினார். அவர் பல இளைஞர்களுக்கு அந்த சிந்தனைகளை விதைச்சாங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. அதே போல் பட்டியல் சமூகத்து மக்கள் என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசும். வணக்கம். வணக்கம்மா. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறையில ஒரு ரெட்டை அது கொலையா தற்கொலையான்னு ஒரு பரபரப்பு போய் இப்ப தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. மயிலாடுதுறை என்பது மட்டுமல்ல, வட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைகளுக்கு இதற்கு முன்னாலே மிக விரிவாக அரசியல் ரீதியான உரையாடல் நடந்திருக்கு. உதாரணமா ராமதாஸ் அவர்கள் அதை நாடக காதல் என்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆரம்பத்தில் அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது ஒன்று. இரண்டாவது அன்புமணி அவர்கள் தெற்கே உள்ள தேவேந்திரகுல வேளாளர்களை ஒப்பிட்டு வடக்கே உள்ள பறையர் சமூகத்தையும் ஒப்பிட்டு அவர் நெஞ்சார் குற்றஞ்சாட்டினார். அவர்கள் ஜாதியை மறுப்பு திருமணம் செய்யக்கூடாது, கலப்பு திருமணம் செய்யக்கூடாது, நீங்கள் நம்ம சமூகத்தில் தான் என்ன செய்யணும், திருமணம் செய்யணும், அதுதான் நல்லது என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தன் சமூகத்திற்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது, இங்கே வடக்கே திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை இளைஞர்களுக்கு நீ காதலித்து திருமணம் செய்வதுதான் நம்முடைய கட்சி கொள்கை என்று சொல்லி காதலிப்பதை என்ன செய்கிறாரு, ஊக்கப்படுத்துறாரு. குறிப்பாக கலப்பு திருமணம், கலப்பிலை ஜாதி மாறி காதலித்து திருமணம் செய்வதுதான் ஜாதியை ஒழிக்கும் என்பது நம்முடைய கட்சியினுடைய கொள்கை என்று சொல்லி அவர் அதை என்ன செய்யறாரு, இந்த மாதிரி முன்னெடுத்து செயல்படுறாரு என்று அன்புமணி அவர்கள் குற்றச்சாட்டினார். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாலேயே இந்த ஆணவ கொலைக்கான வேறாக இருப்பது எதுவாக இருக்கிறது என்று கேட்டால், இப்படி சீண்டி விடுவதும் அதற்கு அங்க எதிராளி இருக்கக்கூடிய ஈகோவும் மாதிரி என்ன செய்ய முரண்பாடு விடுகிறது. தலைவர்களுடைய முரண்பாடுகள் தான் உங்களுக்கு தெரியும். இப்ப கவின் என்கிற பையன் உங்களுக்கு தெற்கே தேர்ந்தோழாவில் மரணம் வந்தது. அந்த பெண்ணினுடைய இருவரும் காதலிச்சிருக்கிறாங்க, மனம் ஒத்து இருந்திருக்கிறாங்க, பெரிய முரண்பாடு வரல. ஆனாலும் கூட அப்ப அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறை அதிகாரி இருக்கின்ற பொழுது திட்டம் போட்டு அந்த காதலியினுடைய அண்ணன் என்ன செஞ்சிருக்கான், அந்த படுகொலை நிகழ்த்துறான். அதுவும் நம்பிக்கை மோசடி கூட்டிட்டு போய் இணக்கமாக இருந்து குடும்ப நண்பர்களாக இருந்திருக்காங்க, இணக்கமா இருந்திருக்காங்க, நல்லா பழகி இருந்திருக்காங்க, எந்த முரண்பாடும் தோண்டல. இங்க மயிலாடுதுறையிலாவது சண்டை நடந்திருக்கு, 2 பேரும் முரண்பாடு வந்திருக்கு, 2 பேருமே என்ன காவல்துறையில என்ன புகார் தெரிவித்திருக்கிறாங்க. அப்ப இங்க தொடக்கத்திலே முரண்பாடு அது முற்றி போய் இருக்கிறது மோதல். அங்க அப்படி இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கையை ஊட்டி என்ன கடைசியில அவங்க கொண்டிருக்காங்க. இன்னைக்கு 10 மாதம் கழித்து தாவே காட்சி வந்த பின்னாலதான் அந்த பையனுடைய அம்மாவை கைது செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியும்,
அப்ப 10 மாதம் திமுக ஆட்சியில கைது செய்யாமல் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரொம்ப மறைவா வச்சிருந்தாங்க. அதுதான் சட்ட ஒழுங்கு அன்னைக்கு இருந்த நிலைமை. இவர் வந்த உடனே ஆட்சி வந்த கொஞ்ச நாள்லயே சில நாட்கள்லயே அவர் கைது செய்யப்பட்டார். அதே போல ஒண்ணு தெரிஞ்சுங்க, இன்னொன்னு சொல்லணும் நீங்க சொல்றதுக்காக. ஆகாஷ் என்கிற ஒரு பையன் மனாமர பக்கத்துல ஒரு இதுல நினைச்சாங்க ஒரு மரணம் நடந்தது. முழுக்க முழுக்க காவல்துறையினால் அடித்து கொல்லப்பட்டதாகத்தான் குற்றச்சாட்டு. 100 நாட்கள் அவருடைய உடம்பு வாங்காமல் அடக்கம் செய்யாமல் இணைஞ்சது பிணவரையிலே இருந்தது. அந்த ஊரும் உறவுகளும் ஒட்டுமொத்தமா போராடிக்கிட்டே இருக்காங்க. நீதிபதியிட்ட போது வழக்கு என்ன சொல்றாங்க, அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றியாச்சு, ஆனாலும் உடம்ப வாங்க மாட்டேங்காங்கன்னு சொல்றாரு. அப்ப நீதிபதி என்ன செய்யணும், அவங்ககிட்ட கேட்டு உங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றியாச்சாமே, இதுக்கு மேலே நீங்க உடலை வாங்கி நல்லடக்கம் செய்யல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க ஒரே கோரிக்கை எது, இந்த மரணத்துக்கு காரணமான காவல்துறையினர் இதுவரைக்கும் கைது செய்யல, ஒரு நபரை கூட கைது செய்யல என்பது அவருடைய கோரிக்கை. அதுக்கு என்ன சொல்லுங்கன்னு கேட்டா, ஆனா அதை அவர் நிராகரிச்சுட்டு, அந்த கோரிக்கையை நிராகரிச்சுட்டு உடனடியாக நாளைக்கு நீங்க உடம்பை வாங்கி அடக்கம் செய்யணும், இல்லாட்டா காவல்துறையை அதை அடக்கம் செய்யணும்னு சொல்லி அப்ப என்ன செய்யறாங்க, அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இந்த வேலையை செய்து காவல்துறையை அடக்கம் செஞ்சாங்க. அந்த இதுக்கு பண்ணிட்டாங்க. அப்ப அந்த மக்களுடைய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான், முக்கியமான கோரிக்கை, மரணத்துக்கு காரணம்னா காவல்துறை கைது. அப்ப விஜயனுடைய ஆட்சியில இது ஒரு கருப்பு புள்ளியா வந்தது. நீதிபதியினுடைய தவறு என்றாலும் கூட இந்த போலீஸ், ஏன்னா காவல்துறையினர் தான் இந்த மரணத்துக்கு காரணமானு தெரிஞ்சதுனால அப்ப காவல்துறையினர் உடனடியாக இந்த பாடி என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும், இந்த பிரச்சனை உடனே இழுத்து மூடணுங்கிற மாதிரி அவங்க முயற்சி பண்றாங்க. அப்ப நீதிபதி என்ன செய்யணும், இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கையை புரிஞ்சுக்கிட்டு இதை முதல்ல நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவரும் கூட காவல்துறையினருக்கு நினைச்சு சாதகம் பார்த்த அந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு புகைச்சலா இருக்கு. அதனால தெற்கே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கான காரணங்கள் வேற, வடக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கான காரணம் வேற. இப்ப நீங்க வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்ச்சிகள், ஒரு பையன் தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல வைக்கிறான், எங்களை காதலிக்க மறுத்தால் நாங்கள் அவர்களை வெட்டி கொள்வோம், ஏனென்றால் எங்கள் காதல் புனிதமானது அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறான். கேட்டா அவனுடைய பேரை சிறுத்தை சிம்மன் என்னமோ ஒரு பேர் வச்சிருக்கிறான். அப்ப இவையெல்லாம் இந்த இளைஞர்களுடைய உள்ளத்தை நினைச்சிருக்காங்க, நச்சை விதைக்கிற மாதிரி வச்சு விட்டுருக்காங்க. இயல்பாக படிப்பிலே கவனம் செலுத்துவதும், ஆக்கப்பூர்வமான தொழிலை கவனம் செலுத்துவதும், குடும்பத்தோடு அன்பாக இணக்கமாக வளர்ந்து வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட சில வராது. அப்ப குடும்பத்திலிருந்து விலகி, அந்த அன்பிலிருந்து விலகி, எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளிலேயோ அல்லது படிப்பிலேயோ கவனம் செலுத்தாதவர்கள் நினைச்சாங்க இந்த போதை கலாச்சாரத்துக்குள் நுழைஞ்சு இப்படி எல்லை மீறி நினைச்சாங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, செயல்பாடே இது பண்றாங்க. இதெல்லாம் ஆய்சிண்டு ஊத்தி கொன்றோம்னு சொல்லி மிரட்டதெல்லாம் இந்த மாதிரி கத்தியில குத்தி, கடலூர்ல ஒரு பெண்ணை கத்தியில ஊத்தி கொண்டுட்டான் காதலிக்க மறுத்ததுனால. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல அங்கங்க நடந்து. அப்ப முதல்ல இந்த இளைஞர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கான ஒரு நிலையை அரசியல் தலைமைகளும் சமூக தலைமைகளும் முன்னெடுக்கணும். அதுதான் முக்கியமானது. இவங்க போய் பஞ்சாயத்து பண்றது பெரிய விஷயம் இல்லை. இப்ப இந்த கடலூர்ல நடந்த நிகழ்ச்சி, இந்த நம்ம மயிலாடுதுறையில் நடந்த நிகழ்ச்சியில இப்ப நம்முடைய திருமாவர்களுடைய இதை பேசுறாங்க, ஒரு உரையாடல் வருது. அவர்களுடைய அந்த விடுதலை சிறுத்தையினுடைய இந்த உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க, தலைவர்கிட்ட பேசுவோம் சொல்லி கேட்கும் பொழுது இவர் என்ன செய்யறாரு, ஆலோசனை சொல்றாரு, என்ன செய்யலாம், நாங்க அந்த பெண்ணை அறிக்கை வந்துருச்சு, சூசைடு தான், தற்கொலை தான் என்று அறிக்கை கொடுத்து விட்டார்கள், அவர்களும் நினைச்சிட்டாங்க அந்த பெண்ணை அடக்கம் செய்து விட்டார்கள், எரித்து விட்டார்கள் நினைக்கிறேன், எரித்தாங்க. அப்ப நம்ம பையனுடைய ரிப்போர்ட் இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுமதிங்க, ரிப்போர்ட் வரட்டும். அதே போல தடயவியல் நிபுணர்களை வர சொல்லி, அங்க உண்மையிலேயே அது தற்கொலைக்கான இதுதானா அல்லது கொலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று அந்த நிகழிடம், அவர்கள் தூக்கிலே தொங்கிய இடத்திலே தடயவியல் நிபுணர்கள் சென்று பார்த்து அதை உறுதி செய்யணும், என்ன என்பது உண்மையை கண்டறியணும் ஒன்று. அதற்கடுத்து உடல் பரிசோதனை பண்ணணும். உங்களுக்கு அந்த அறுவை பரிசோதனை செய்து அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த அறிக்கையும் முக்கியமானது. எனவே இந்த ரெண்டும் முடிஞ்ச பின்னால அவர்கள் கொடுக்கிற அறிக்கையை வச்சுதான் நம்ம அடுத்த முடிவு எடுக்க முடியுமே ஒழிய நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் நம்ம போக முடியாது என்பது ரொம்ப தெளிவா சொல்றார். அதாவது இந்த துறை சாராத காவல்துறையோ அல்லது தடயவியல் துறையோ எந்த துறையும் சாராத உங்களை போன்ற பொதுமக்களுக்கு, நம்மளை போன்ற பொதுமக்களுக்கு இத்தனை கேள்விகள் எழுகின்ற பொழுது காவல்துறைக்கு அந்த கேள்விகள் எழவில்லையா, அல்லது இந்த பையன் சார்பானவர்கள் இந்த கேள்விக்கான ஒரு நிலையை உருவாக்கலையா? நல்லா பாருங்க. இப்ப திருமாவளவன் அவர்கள் ஆலோசனை சொல்றாரு. என்ன ஆலோசனை சொல்றாரு, இந்த நிகழ்வுக்கு பின்னால் நடக்கக்கூடிய நடைமுறைகள், சட்ட நடைமுறைகளை சொல்றாரு. இல்ல இதையே அவரு இவ்வளவு தாமதமா சொல்றாரு. அதாவது என்னன்னா, இப்ப இத உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அந்த உறவுகள் இணைஞ்சிருக்கணும், இத்தனை கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகள் தான் இவருக்கு சேர்ந்திருக்கணும் உடனே.
அதுக்கு பதில் தேடுற முறையாக தான் இருந்திருக்கணும். ஆனா இது என்ன செய்யறாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து ரிப்போர்ட் வந்துருச்சு, முழுக்க அறிக்கை வந்த பின்னால அது வந்து தற்கொலை வந்துருச்சு, அவங்கள அடக்கம் விட்டாங்கன்னு சொல்றாங்க. பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் வன்னியருக்கும் இடையில தான் இது நிறைய ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. இதுக்கு திருமாவர்களும் ராமதாஸ் அவர்களும் ஒத்துமையா இருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் இல்லாம போகுமான்னு ஒரு கேள்வி. அதைத்தாம ஆரம்பத்திலேயே இவருக்கு தமிழ் குடிதாங்கின்னு சொல்லி இதே திருமாவளவன் ஒரு பட்டம் கொடுத்தாரு. யாருக்கு? ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கின்னு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒருங்கிணையும் போது இங்க உள்ள பிரச்சனைகள் தீரும். 200 வீடுகளை நாயக்கன் கோட்டையில வந்து அடிச்சு நொறுக்கி இது பண்றாங்க, கொளுத்துறாங்க. அது எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாம போகுது. அப்ப இவர் 2 பேரும் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா நான் எஸ்சி மூவ்மெண்ட்னு சொல்லி ஒன்றை உருவாக்குனார் ராமதாஸ் அவர்கள். அதுல இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பின்னடைவு, அந்த உறவுல பின்னடைவு சந்திச்சாங்க. ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவருடைய போக்கு. ஏன்னா இவங்க ஒரு கட்சி கொள்கைன்னு சொல்லிட்டு ஒன்றை என்ன முன்னெடுக்கிறாங்க, அது அவங்க சமூகத்திற்கான ஒரு நல்லிணக்கத்துக்கு நெருக்கடியா வருது. அப்ப இதுவும் இவருடைய அரசியல் வளர்ச்சிக்கு இதை முன்னெடுக்கிறாரு, அவருடைய அரசியல் வளர்ச்சிக்கு அவர் நினைச்சாரு அதை தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறாரு. அப்ப இந்த மோதல் போக்கு என்பது தொடர்ந்து இருந்துட்டு வர நேரத்துல ஓரளவுக்கு தமிழ் என்கிற அந்த பொதுநிலை 2 பேரும் ஒருங்கிணைஞ்சாங்க, எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா அது வந்து நீடிக்கல. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர்கள் வந்து ஒரு ஒரு பொது நிலையில உட்கார்ந்து பேசி இதை சுமமான முறையில சட்ட அடிப்படையில் என்ன தீர்வு காணலாம், சிறப்பு சட்டம் ஏற்றலாம், அல்லது சமூக மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கு ஏதாவது சிறப்பு கூட்டங்கள் அங்கங்க போடலாம், அல்லது துண்டறிக்கை வெளியிடலாம். இளைஞர்களுக்கு அவர்களுடைய இந்த மனநிலை ஏன் இப்படி போகுதுன்னு சொல்லி அவருடைய நல்வழிக்கு நல்வழியை வழிகாட்டுறதுக்கு ஒரு நல்ல என்ன செய்யலாம், ஆக்கப்பூர்வமான கல்வி வேலை வாய்ப்புக்கான சூழ்நிலை அவங்க திருப்பலாம். இப்படி பல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆட்சி மாறுவதன் மூலமாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு என்ன செய்யலாம்னு எப்படி வந்து எங்க சிங்கப்பெண் படை வந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பு செய்தார்களோ அதே போல இந்த காவல்துறை மன்னர்களுக்கும் இந்த ஆணவ படுகொலைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு காணுவதற்கு இன்னொரு வகையில சிந்தித்தால் மிக நல்லதா இருக்கும் நான் நம்புறேன். இல்ல இப்ப இந்த தலைவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சமூக தலைவர்களே திருமாவர்களும் இருக்கட்டும், ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், இவங்க சொன்னாலே கேட்கக்கூடிய மனநிலையில தான் அந்த சமூகம் இருக்கு. இவங்க முதல்ல அதை சொல்லணும் இல்லையா, இவங்க ஒத்துமை ஆகணும் இல்லையா, இவங்க ஒத்துமையானாதான் இவங்க சொல்ல இல்லம்மா. இதுல வந்து என்ன, அவங்க சொல்றதும் சரியா சொல்றாங்க, கேட்கறவங்களும் கேட்கறாங்க. ஆனா சிலர் வந்து அந்த ஆட்டையை கலைச்சு விடுற மாதிரி என்ன செய்யறாங்க, உள்ள இருந்துகிட்டே அவங்க சில வேலைகளை பண்ணி விட்டுறாங்க. கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சூழல் ஆபத்திற்காக அவர்கள் என்ன செய்ய தன்னிலை முன்னிலைப்படுத்துவதற்காக என்ன செய்ய சில செஞ்சு விட்டுறாங்க. அது தலைமை கெட்டவர் உண்டாகுது. ஏன்னா நேரடியாக திருமாவளவனோ அல்லது ராமதாஸோ யார்கிட்டையும் போய் என்ன செய்ய முடியாது, தப்பு பண்ண தூண்டுறது கிடையாது, சரியா இருக்கதான் சொல்லுவாங்க. இல்ல எதுக்கு சொல்றேன்னா கீழே உள்ள 2ஆம் கட்டத்தில் உள்ளவங்களா அல்லது 3ஆம் கட்டத்தில் அடுத்தடுத்து இருக்காங்கல்ல, அவங்களே சில குறைபாடு உடையவங்க இருப்பாங்க. எல்லாரும் மகாத்மங்கள் கிடையாது. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சில விஷயங்களை முன்னெடுத்த உதாரணமா கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு வச்சுங்க, திருமாவளவனுக்கு நேரடியாக தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து அவருடைய தலைமையில அவருக்கு இருக்கிற அவருடைய அறிவுக்கு அல்லது வந்து அவருடைய நாலேஜுக்கு போகாத நிலையிலேயே சிலர் என்ன செய்யறாங்க, கீழ்மட்டத்தில் அவர் பேரை சொல்லி பண்ணும் பொழுது அதனால சில பக்க விளைவுகள் பின் விளைவுகள் வந்து பாதிக்கும் பொழுது அவர் என்ன செய்ய முடியும். இப்படி சில விஷயம் நடக்குன்னு சொல்ல வரேன். இதை நேரடியாக அவங்கள குற்றம் சாட்ட முடியாது. அதே போல ராமதாஸ் அவர்களும் இந்த இது இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூக நல்லிணக்கத்திற்கு இவர்கள் என்ன செய்யணும், கூடணும், இனிமேலாவது கூடி பேசணும். அரசும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், சட்டம் செய்யணும் நான் நம்புறேன். ஏன்னா இதுக்கு முன்னால திமுக ஆட்சிகளோ அதுக்கு முன்னால் உள்ள ஆட்சிகளோ இதை தூண்டி விட்டு குளிர் காயக்கூடிய அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிறணும். ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் அந்த சிறப்பு சட்டத்தை ஏற்றல அப்படின்னா அதுக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட வாக்கு வங்கி நமக்கு சரிஞ்சிடக்கூடாது என்கிற அந்த ஒரு உள் மனப்பான்மை உள்நோக்கத்தோடு அந்த சட்டம் ஏற்றாம தள்ளி போட்டுட்டே வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. அப்ப எத்தனையோ இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும், அந்த குடிநீர் தொட்டியில மலம் கலந்தது இன்னைக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு. வேங்கவேலு கோயிலுக்குள்ள நுழைய விடாம தடுத்ததை வந்து பூட்டி போடத்த முடிஞ்சதை ஒழிய இவர்கள் சட்டத்தின் மூலமா என்ன செய்யணும், 2 பேரும் சமாதானப்படுத்தி 2 பேரும் கோயிலுக்கு நுழைய வைக்க முடியல. தீர்வு என்ன, ஒரு அரசனுடைய நல்ல அரசனுடைய தீர்வு என்ன, சமாதானம் இல்லை, 2 பேரும் கோயில்ல போய் வழிபாடு செய்வதற்கு ஏற்பாடு செய்யணும் ஒழிய அதுதான் முக்கியமான தீர்வு. பூட்டி போட்டு 2 பேரும் கும்பிட வேணாம் பூட்டி போட்டு வந்து இது அரசனுடைய செயல்பாடா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கண்டதேவி தேரோட்டம் அவ்வளவு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல வந்து அவ்வளவு சமூக பிரச்சனைக்கு காரணமா இருந்த கண்டதேவி தேரோட்டம் இன்னைக்கு இயல்பா நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன, சமாதான முயற்சியில இன்னைக்கு வந்து அது வாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு எந்த தடையும் இல்லாம. ஆனா இந்த ஸ்டாலின் அரசுல என்னஞ்சாங்க, அதுக்கான முயற்சி செய்யாம மௌனம் சாதிக்கிறாங்க. அப்ப ஒரு நியாயமா செயல்படணும் அரசு. ஒரு தரப்புட்ட உண்மை இருக்கு. அப்ப அந்த உண்மையை வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு தப்பு செஞ்சவங்களை தண்டிக்க போனா அதுல வாக்கு வங்கி சரிஞ்சிருமோ, நமக்கு பின்னடை வந்துருமோ அரசியலுக்குன்னு சொல்லி அதை உள்நோக்கமா வச்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா எப்படிமா சரியா இருக்க முடியும்?
இது முதல்ல மாறணும். ஒரு விஜயபாஸ்கர் போன்றவெல்லாம் ஊழல்ல வந்து முழுமையாக இருக்கிறது, அவருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் இருந்தும் கூட கட்சியில சேர்க்க மாட்டேன்னு தடுத்திருக்கணும். இந்த குற்றச்சாட்டுக்குள்ளவங்களே என்ன செய்யணும், நிதானமா தடுத்திருக்கணும். ஆனா அவர்களையும் உள்ள கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, பிஜேபிட்ட வந்து ரவுடி சேர்ந்தாலும் சரி, பெரிய கொள்ளக்காரன் சேர்ந்தாலும், எவன் சேர்ந்தாலும் பிஜேபியில சேர்ந்தா வழக்கு எல்லாம் போயிடும், அப்படி ஒரு வாஷிங் மிஷினை போட்டு சுத்தப்படுத்தி அவங்க வச்சுக்கிடுவாங்கிற மாதிரி இவருடைய செயல்பாடு வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய தவறு. இவர் அப்பட்டமாக ஒரு ஊழல்வாதி, இவர் குற்றம் செய்திருக்கிறார் என்பது ஊருக்கே தெரிகிற ஒருத்த நபரை உள்ள கொண்டு வந்து சந்தோஷமா சேர்ப்பது என்பது அரசியல் செயல்பாடு. இது வந்து விஜயனுடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லதில்லை என்பது என்னுடைய கருத்து. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதனால இதையெல்லாம் ஆரம்ப கட்டத்துல அரசியல்ல வரத்தான் செய்யும். பார்க்கலாம், இன்னும் காலம் இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம போகின்ற பொழுதுதான் அது நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 70 ஆண்டு கால திராவிட மாடல்ல நம்ம வாழ்ந்திருக்கோம். இப்ப இருக்கிற அரசும் வந்து திராவிடம் பேசுறாங்க, பெண் உரிமை இதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இப்பயும் இந்த ஆணவ படுகொலைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த நாங்குநேரி போன்ற ஜாதிய படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. நமக்கு வேங்கவேல் பிரச்சனை தெரியாதது இல்ல, நாங்குநேரி பிரச்சனை, இதுல எல்லாம் வந்து ஒரு முரண்பாடான கண்ணோட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனாலுமே இந்த படுகொலைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது எப்படி சார், இது எப்படி சரி ஆகும்ன்றீங்க? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதாவது மனச்சுத்தியோடு நேர்மையோடு அரசியல் தலைவர்கள் இதை அணுகலமா. ஒவ்வொருத்தரும் சார்பு நிலையில தான் அழுகுனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்ப முதல்வர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வீட்டுல அத்தனையும் கலப்பு திருமணமா தான் நடந்திருக்கு. சரியா? இப்போ அழகிரி ஒருத்தர் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஸ்டாலின் ஒருத்தர் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எல்லாமே ஜாதி பார்த்தவங்க கல்யாணம் பண்ணலை. ஏன்னா அதே போல் இந்திரா காந்தியினுடைய நேருடைய குடும்பத்திலையும் எல்லாருமே கலப்பு திருமணம் தான் பண்ணாங்க. இந்த மாதிரி பார்வை இல்லை. ஏன்னா அவங்க ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி பண்ணவங்களும் கூட சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஜாதியாகத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு மந்திரியா இருப்பான். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மந்திரியா இருப்பான், அல்லது ஒரு மிகப்பெரிய செல்வந்தனா இருப்பான். அவன் வந்து என்ன செய்யறான், இவங்களோட நெருங்கி பழகுகின்ற பொழுது இந்த விதைகளை விதைக்கிறாங்க, ஜாதி விதைகளை விதைக்கிறாங்க, அவங்க மனசுல உண்டாக்குறாங்க. இவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா அவங்க ஓட்டு போயிடும், அதுக்கு நம்ம இடம் தர வேண்டாம் என்பது போல இவருடைய எண்ணங்களை பூரா மாத்துறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப ஒரு நேர்மையான உணர்வோடு, சமூக அக்கறையோடு, மனித நேயத்தோடு இவர்களுடைய அணுகுமுறை இருக்குமானால் இதெல்லாம் நிச்சயமா நடக்காது, குறைஞ்சிருக்கும். ஆனா இவர்கள் அப்படி இல்லை. மேடையில் பேசுவது ஒன்றாக இருக்கிறது, ஆனா நடைமுறையில் அவர் வாழ்கின்ற வாழ்க்கை வேற ஒன்றாக இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இளையராஜா அவர்கள் ஆரம்ப கட்டத்துல வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களை தான் கச்சேரி வாச்சிக்கிட்டு இருந்தார். ஊருக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேல ஊருக்கு பாவல வரதராஜன் அவருடைய அண்ணன் மூலமாக இவங்க அத்தனை பேர் நினைச்சுவாங்க, பாஸ்கர், இளையராஜா, கங்கைமரை எல்லாரும் அவங்க குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளைகள் போய் நினைச்சுவாங்க ஊருக்கு போய் கச்சேரி பாடுவாங்க. எதுக்காக? கம்யூனிஸ்டுடைய கொள்கை வளர்ச்சிக்காக. இவர்கள் கச்சேரிக்கு தான் கூட்டம் கொடுமை ஒழிய கம்யூனிஸ்ட்காரருடைய பேச்சுக்களை கேட்கறதுக்கு யாரும் விட மாட்டாங்க. அப்படி ஊரா போய் கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்தவர்கள் மதுரையில் இருக்கின்ற பொழுது ஒருத்தட்ட போய் என்ன செய்யறாங்க, கம்யூனிஸ்ட்காரருடைய ஒரு அறை இருக்கு, கட்சி அலுவலகத்தில் தங்க முடியாது, அதனால என்ன செய்யலாம், நம்ம மதுரையில் உள்ள ஒரு வீடு வந்து காலியா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மாயாண்டி பாரதன்னு சொல்லி ஒருத்தருடைய வீட்டில் கேட்குறாங்க. அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை விரும்புகிறவர். அப்போ வந்து கேட்கும் பொழுது நான் வந்து கட்சியை கேட்டு தான் முடிவு எடுக்கணும், இல்லாட்ட முடியாது அப்படின்னு மறுக்கிறார். அப்போ இளையராஜா நினைக்கிறாங்க, இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, இவர் சொந்த இடம், இவர் இன்னொருத்தருக்கு வாடகை கூட தயாரா இருக்கிறாரு. அப்படி இருக்கின்ற பொழுது இதுக்கு போய் கட்சியில ஏன் கேட்கணுங்கிறாரு என்று இவங்களுக்குள்ளே பேசியிருக்கிறாங்க. அப்ப இவர் வந்து கொடுப்புக்க மறுப்பது என்பது யாரோ வந்தா கொடுக்க தயாரா இருக்கிறாரு, ஆனா நம்ம கேட்கும்போது கட்சியிட்ட கேட்கணுங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? பேசுவது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் கூட, கொள்கைகளாக பேசினாலும் கூட, ஆனா உள்ளுக்குள்ள ஜாதிய உணர்வோடு தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அன்னைக்கு நான் உணர்ந்தேன் அப்படின்னு இளையராஜா என்ன செய்யறாரு, பேட்டி கொடுக்கிறாரு. எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் பாருங்க. இன்னைக்கு அவருடைய இசை எத்தனையோ பேர் ரசிக்கிறாங்க, உலகம் முழுக்க பரவி நிக்குது, அவ்வளவு உயரத்தை தொட்டிருக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட அவர்களுடைய எளிய வாழ்க்கையில பொது உடைமை சித்தாந்தத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சு ஊரா போய் கச்சேரி நடத்தினவங்களுக்கு ஒரு அறையை வாடகைக்கு கொடுப்பதில் கூட சாதி தடையாக இருக்கிறது. அதுவும் கம்யூனிஸ்ட கொள்கையை பேசுகின்றவர்களுக்கு. இதுதான் யதார்த்தம்னு சொல்ல வரேன். அப்ப கம்யூனிஸ்ட்ல உள்ளவர்களுக்கே அந்த மனப்பான்மை இருந்தால் காங்கிரஸில் உள்ளவருக்கோ அல்லது பாஜக உள்ளவங்களுக்கோ, திமுக, அதிமுக, மற்ற கட்சிகளில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அப்ப இங்க தேவை பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள், கட்சியினுடைய சமூகத்தினுடைய தலைமையாக வரக்கூடியவர்கள் என்ன செய்யணும், நேர்மையோடும் மனிதநேயத்தோடும் இந்த விஷயத்தை அணுகினால் இந்த பிரச்சனை வந்து வளராது, குறைஞ்சிரும். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த ஆணவ கொலை சம்பந்தப்பட்ட பல வழக்குகள்ல பாத்தீங்கன்னா இடைநிலை ஜாதியினர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல வழக்குகள்ல வந்து தலித் மக்கள், பட்டியல் சமூகத்தினர் குற்றவாளிகளாகவும் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு குரல் கொடுக்கறது அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமான குரல் தான் வெளியில வருது. ஒரு குரல் கொடுக்கறதுன்றது பொதுவா இருக்கணும்ல. யார் அப்படி கொடுக்குறா?
இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, ராமசாமி படையாச்சி, பழனி பாபா, தேவ இமானுவல், அவங்க எந்த மாதிரியான ஆட்கள் இருந்திருந்தா இதுக்கான குரல் கொடுப்புன்றது நியாயமா இருந்திருக்குமா? ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம பேசும்போது அவங்களுக்கு இடையிலே தீண்டாமைங்கிற ஒரு விஷயமும் இருந்திருக்கு இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதைத்தான் நான் சொல்றேம்மா, இன்னைக்கு இல்ல, அன்றைக்கு இமானுவேல் சேகரனாருடைய படுகொலையும் ஜாதிய மயம் தான் வந்தது. அரசியல் காரணத்துக்காக, அரசியல் காரணம் அதுல இருந்ததே ஒழிய, ஆனால் அந்த கொலை வர அளவுக்கு வன்மமாக மாறியது ஜாதிய உணர்வு தான். அதை நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்குனாலும் அது என்னைக்குனாலும் எங்கனாலும் அது நடந்துகிட்டு இருக்கு. அது தெரியாமல் போவது எத்தனையோ போயிருக்கலாம், தெரியுது இப்படி இருக்கு. இன்னைக்கும் அதனுடைய வீச்சு குறையல. இப்ப ஆரம்ப காலத்துல இமானுவேல் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்துதான் தேர்தலை சந்திக்கிறாரு. அதனுடைய முரண்பாடு தான் முத்துராமலிங்கத்தேவருடைய முரண்பாடாக மாறுது. அப்ப ஒரு அரசியல் முரண்பாடு உச்சம் தொடுகின்ற பொழுது ஜாதிய முரண்பாடாக மடைமாற்றம் செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய படுகொலைகள் நடக்கின்றன. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க பிற்படுத்தப்பட்ட பாதிக்கிறாங்க, பட்டியலின சமூக தண்டிக்கப்படுறாங்கன்னு. நல்லா புரிஞ்சுக்கங்க, பிசிஆர் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டியலின சமூகத்திற்கு பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்துல தண்டிக்கப்பட்டதாக 2% கூட கிடையாது. முதல்ல வழக்கு பதிவு செய்வதே மிக குறைந்த அளவுல தான் வழக்கை பதிவு செய்யறாங்க. முதல்ல புரிஞ்சுக்கிறணும், எல்லா வழக்குகளும் கட்ட பஞ்சாயத்தின் மூலமாக காவல் நிலையத்துக்கு வருகின்ற பொழுதே தீர்த்து வைக்கப்படுகிறது. நான் சொல்றேன், அதாவது பிற்படுத்தப்பட்டவருக்கு ஆதரவாகத்தான் காவல்துறையும் நீதித்துறையும் இருந்து இதை பெருசுப்படுத்தாதாங்க, இதுக்கு நீங்க அலைய போறீங்க, ஒரு பஞ்சாயத்து பிடிச்சிக்கலாம், ஒரு இழைப்படை கொடுத்து முடிச்சிடலாம்னு சொல்லி ஏறத்தாழ 3/4 இந்த பட்டியலின பாதிப்புகளை செய்றாங்க, பஞ்சாயத்து முடிச்சுறாங்க. அதை தாண்டி வழக்காக பதிவு பண்ணுகின்ற பொழுது என்ன செய்யறாங்க, 2 விழுக்காடு கூட தீர்ப்பு தண்டிக்கப்பட்டதாக சரித்திரமே இல்லை. அதனாலதான் தேவேந்திர வேளாளர்கள் இந்த பிசிஆர் ஆக்டை பயன்படுத்த வேண்டாம் என்று அந்த சமூகத்தினுடைய தலைமைகள், குறிப்பா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நினைச்சாங்க, அறைகோலே எடுத்தார். நம்ம நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வோம், நம்மளால எதிர்கொள்வோம், சட்டத்தினை எதிர்கொள்வோம், ஆனா இந்த பிசிஆர் ஆக்டை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க போனாங்க. ஏன்னா நடைமுறையில் அதுதான். அதனால இது சட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறதெல்லாம் நடைமுறையில் பயன்படுத்தாதுமா. மனப்பூர்வமா நான் சொன்னேன், நேர்மை, மனிதநேயம் இது இருக்கணும். நீங்க சட்டத்துல எத்தனை இருக்கு, ஆனா நடைமுறைப்படுத்துவதில் அவ்வளவு சிக்கல் இருக்கே, யோசிச்சு பாருங்க. அதனால பட்டியலினத்து பிள்ளைகள் தப்பு பண்ணா கூட தான் செய்ய இருக்கும், எல்லாரும் யோக்கியன்னு கிடையாது. அதே போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இங்க யார் மிகப்பெரிய குற்றவாளியின் பட்டியல் கிடையாது. இதை ஒரு நல்ல நிலையில ஒரு மனிதநேயத்தோடு இவர்களுக்குள்ள இந்த முதல் பக்கம் தடுக்கணும், இது வளரக்கூடாது என்கிற எண்ணம் காவல்துறை அதிகாரிகிட்ட இருக்கணும், நீதித்துறை மன்றங்கள்லயும் இருக்கணும், அரசியல்வாதிகிட்டையும் இருக்கணும், சமூக தலைவர்கிட்ட இருக்கணும்னு சொல்ல வரேன். அப்படி இல்லாம நீங்க நல்லா பாருங்க, ஒரு காவல்துறையினுடைய தாய் தகப்ப 2 பேருமே அதிகாரியா இருந்து அவங்களுடைய பிள்ளை பையன் என்ன செய்றாங்க, கொள்றான். அதுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் முழுக்க ஆதரவா இருக்காங்க. இப்ப ஆகாச மரணத்துல காவல்துறை அதிகாரிகள் கூட சாகடிச்சிருக்காங்க. ஆனா நீதிமன்றத்தில் என்ன செய்றாங்க, அதை பற்றி எந்த பொருட்படுத்தாம அவங்களை கைது செய்யாம என்ன செய்றாங்க, அது வழக்கு இதாகிட்டு இருக்கு. அப்ப இவையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க பட்டியலினத்து மக்கள் ஒரு சட்ட ரீதியான அணுமுறை பண்ணுகின்ற பொழுது அவருடைய அந்த எளிய வாழ்க்கையும் அவருடைய பொருளாதார பின்னடைவும் இதை முன்னெடுத்து செல்ல மறுக்குது. அரசு அது எந்திரமும் இதற்கு ஆதரவாக இல்லாமல் என்ன செய்கிறது, அவர்களை ஒரு அனுதாபத்தோடு அணுகி அவங்களை பின்னாங்க செய்து விடுகிறது. இதை நடக்குதே ஒழிய அவங்களோட பணபலம் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப அவங்களை முன்னேறி வர முடியாது. அதே போல அவர்கள் ஆதரவான நிலைப்பாடு காவல்துறையில இருக்கா, நீதித்துறையில இருக்கா? இல்ல. அரசியல் துறையிலும் கிடையாது. அப்ப எங்கேயுமே ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அவர்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சாலும் வெளியே அதிகமா தெரியாது. ஆனா நல்ல வசியானவர்கள் ஒரு சின்ன பாதிப்பை சந்திச்சாலும் அது பெரிய பாதிப்பா காட்டப்படுது. இதுதான் யதார்த்தம். அதனால தயவு செய்து இங்க நமக்கு தேவைப்படுவது மனச்சாட்சியோடும் நேர்மையோடும் ஒரு மனித நேயத்தோடும் அணுகக்கூடிய தலைமைகள் இருக்கணும். அல்லது காவல்துறை, நீதித்துறையில எல்லாம் அந்த மனிதர்கள் பெருகணும். அதுதான் இன்னைக்கு ஆரோக்கியமான சமூகத்துக்கு நல்லதே ஒழிய இது முழுக்க முழுக்க ஒரு சமூகத்துல குற்றஞ்சாட்டுவதோ இன்னொரு தவிர இல்லைன்னு சொல்றதோ சரியா இருக்காது. அதனால இன்னைக்கு கூட விஜய் ஆட்சியோ அல்லது எந்த ஆட்சி வந்தாலும் இந்த நேர்மையான முறையில் இவர்களை அக்கறையோடு அணுகி செய்தாலே போதும், படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். அந்த நடுநிலையோடு அணுகணும், அதான் முக்கியம். சார்புத்தன்மை ஒழியணும். வட தமிழகத்துல பொறுத்தப்பட்டுல பாத்தீங்கன்னா வன்னியரும் சரி, பட்டியலின மக்களும் சரி, இன்னைக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையும் தங்களுக்கு உண்டான ஒரு சமூக மாற்றத்தை, இடஒதுக்கீடு இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு உண்டான தலைமைகள் சரியா இல்லாததுனால அது அவங்களுக்கு
அவங்களால அந்த நிலையை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கா? இல்ல அதாவதுமா, தலைமைகள் என்பது ஒரு அரசியல் காரணக்காக சில நேரங்களில் சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஒட்டுமொத்தமாக தலைமையை குறைச்சிடும். ஏன்னா அந்த தலைமைகள் வந்த பின்னால்தான் இன்னைக்கு பலர் வந்து நினைச்சிருக்காங்க, படிக்கணும்னு என்ன வந்திருக்கு, வேலை வாய்ப்புங்கிற என்ன வந்திருக்கு. ராமதாஸ் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவார், நீதிமன்றத்தில் ஒரு வன்னியர் கூட நீதிபதி இல்லை, உயர் அதிகாரத்தில் வந்து யாருமே அவங்க இல்லை, அமைச்சகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த அந்த ஒவ்வொரு துறை சார்ந்த அவரை சுட்டிக்காட்டி அந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றாரு. அதே போல படிப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கினார். அவர் பல வந்து இளைஞர்களுக்கு அந்த சிந்தனைகளை விதைச்சாங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. அதே போல பட்டியல் சமூகத்து மக்கள் நினைச்சாங்க, இன்னைக்கு பா ரஞ்சித் போன்றவர்கள் நினைச்சாங்க ஒரு மிகப்பெரிய அறிவு பரவலை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தனி செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்களும் அவர்களுடைய அரசியல் காரணக்காக சில வேலைகள் செய்தாலும் கூட இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த சுமூகமான நடைமுறைகளுக்கு வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக நம்ம நிராகரிக்கும் அரசியல்காரனுக்காக சில நிகழ்ச்சிகள் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா ஒட்டுமொத்தமாக அவர்களை வந்து நிராகரிக்க முடியாது. அவர்கள் வந்த பின்னால அவர்களுடைய அந்த 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 முன்னேற்றங்கள் அல்லது வந்து அவருடைய முன்னெடுப்புகள் வந்து கூடுதலா தெரியும். அது கொஞ்சம் உச்சமா நம்மளுக்கு தெரியும். இது 2 தரப்புலையுமே உண்டு. 2 பேருமே படிச்சு வராங்க. ஆனா அந்த படிக்கக்கூடிய இடங்களையும் சரி, பணியாற்றக்கூடிய இடங்களும் சரி, இவர்களுக்குள்ள அந்த உறவாடுதல் என்பது சமூக நிலையை மறந்துட்டு பண்பு நிலையில வரணுங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். அது வந்து வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டியவர்கள் புறமே அரசியல் தலைவர்களும் சமூக தலைவர்களும் அதிகாரிகளும் முன்னுதாரணமா இருக்கணும். பாருங்க நாங்க எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டணும். இப்ப அதை மீறி இப்போ இந்த 2 சமூகத்தினரும் ஒரு சகோதர ரீதியாவோ உறவு ரீதியாவோ இன்னைக்கு ஒத்துமையா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவதுமா முன்னை விட பரவாயில்லைங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அது காரணம் முக்கியமா வந்து இவர் தலைமைகள் வந்து அதை அணுகிற விதம் ஒண்ணு. சட்டம் சரியாக இருக்கிற நிலையில அது கொஞ்சம் சரியாகும். ஏன்னா வந்து தலைமைகள் மட்டுமே கண்காணிக்க முடியாது, சமூகத்தில் சில மாற்றங்களை உண்டாக்கணும். ஏன்னா இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாதி என்பதை தவிர்க்கவே முடியாதுமா, அது அழிக்க முடியாது. சும்மா வந்து திரும்ப இந்த திராவிட கட்சிகள்லாம் ஜாதியை ஒழிக்கணும், கம்யூனிஸ்டுகள்லாம் ஜாதியை ஒழிக்கணும்பாங்க. அது ஒரு வெட்டி பேச்சு. ஜாதியை ஒழிக்கவே முடியாது. ஆனால் ஜாதி உணர்வுகளை தணிக்க முடியும். அவங்களுடைய அந்த அந்த வெறி உண்டான அந்த நிலையை வந்து என்ன செய்யணும், குறைக்கணும். ஜாதி வெறி கூடவே கூடாது. தமிழர்களுக்கான அடையாளம் நமக்கு வந்து என்ன செய்யணும், சமத்துவம் தான். யாது உரை அவர்கள் என்பது தமிழருடைய அடையாளம். ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்பதுதான் தமிழர்களுக்கு சிறப்பு. உலகமே பாராட்டிக்கிட்டு இருக்கு, கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தமிழனுடைய சிந்தனைகளை நாம் மறுதளித்து விட்டு என்ன செய்யக்கூடாது, முரண்பட்டு மோதிக்கிட்டு இருக்க கூடாது என்கின்ற அந்த தமிழை மையமிட்டு குடிகளாக ஒருங்கிணைக்கணும். இதுல ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதை என்ன செய்யணும், நம்ம போதிக்கணும். அது எல்லாமே பிற்காலத்துல கட்டமைக்கப்பட்டது, அது இயற்கையான விதிக்கு பொருந்தாது. அதான் சொல்றேன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏன் போடுறாரு விஜயனுடைய கட்சியினுடைய அந்த கொள்கையாக, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு. அது வள்ளுவனுடைய குரல். அப்ப இப்படிப்பட்ட மிகச்சிறந்த சிந்தனைகளை உலகுக்கு வழங்கி இந்த தமிழ் குடிகள் நம்மோடு ஒருத்தர் மோதிக்கொள்ளலாமா என்கிறத விதைக்கணும், திரும்ப திரும்ப விதைக்கணும். அப்ப மனிதர்கள் வந்து என்ன செய்வாங்க, யோசிக்கலாம், ஆக நம்ம தமிழர்கள் நமக்குள்ளே ஏன் மோதிக்கிட்டு இருக்கணும், நம்ம ஏன் ஏற்றத்தாழ்வு பார்க்கணும் என்பதை அந்த அந்த வெறியை தனித்தாலே போதும். அந்த அந்த இது கூர்மை திட்டப்படுகின்ற இடங்கள் உண்டு. சில இடங்களில் சில சுயநலத்துக்காக கூர்மை தீட்டி விட்டுருவாங்க. அது வந்து நெருப்பு பற்றி எரியும். அதை தணிக்கின்ற இடத்துக்கு என்ன செய்யணும், சட்டமும் தலைமைகளும் வரணும். அது இருந்தாலே ஓரளவுக்கு சரியாகும். நிச்சயமாக வருங்காலத்தில் அறிவு சார்ந்த நிலையில பண்பு சார்ந்த வகையிலும் வரணும். அறிவு மட்டும் உச்சத்து தொட்டார் இதுக்கு பயன்படாது. அதான் ஆளு வளரணும் அறிவு வளரணும், அதான்டா வளர்ச்சிங்கிறான். அந்த ஆளுமை என்பதுதான் பண்பு அடிப்படையில் வரக்கூடியது. அறிவு மட்டும் வளர்ந்தா பிரயோஜனம் இல்லை. அப்ப ரெண்டும் வளர்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கும். காலங்கள் மாற்றங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல விதத்தை தரும் நம்புறோம். அடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம இத பத்தி மட்டுமே பேசணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெளி உலகத்துல நடக்கிற விஷயங்கள் தெரியாமே நம்ம பேசுறோமோன்னு ஒரு பார்வை இருக்கு மக்கள்கிட்ட. என்னன்னா இப்ப கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத் இந்த மாதிரியான இடங்கள், கோயம்புத்தூர், பெங்களூர், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி அடிப்படையில போய் மொழி அடிப்படையிலான மக்களும் வந்து இப்ப கலந்து இருக்காங்க. இந்த நேரத்துல நமக்கு இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்போ மொழி வாரி கணக்கெடுப்போ பெருசா பயனளிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவதுமா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்துல வெள்ளையர்கள் ஆண்ட காலத்துல அரசனுடைய பதவிகளை பூராமே, எல்லா அமைச்சு பதவிகளுக்கும் நிர்வாக பதவிகள் பூராமே பிராமணர்கள் தான் பயன்படுத்தினார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டுதான் பெரியார் நினைச்சாங்க நீதி கட்சிங்கிற முதலான இதெல்லாம் முன்னெடுத்தாங்க. எடுத்து வந்து ஒட்டுமொத்த பயன்பாடுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கே போகுது, 3 விழுக்காடு கூட இல்லாதவர்கள் வந்து 100 விழுக்காடு அனுபவிப்பதா என்கிற முரண்பாட்டை நீதி கட்சி தொடங்கப்பட்டது. பெரியார் அதனுடைய பலமாக வந்து வாய்த்தார். அது வந்து
மிகப்பெரிய எழுச்சிக்கு பின்னால பிற்படுத்தப்பட்டவருடைய நலனை அது வந்து என்ன செஞ்சது, பூர்த்தி செய்தது. பலர் அந்த இடத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு வந்து பிராமின்ஸ் என்பது இந்திய அளவுல ஓங்கித்தான் இருக்கிறார், இன்னும் குறையல. ஆனா தமிழ்நாட்டு அளவுல அவர்களுடைய அந்த எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவருடைய நலன்கள் என்பது பேணப்பட்டிருக்கிறது, எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. ஆனாலும் கூட நீதி கட்சியாலோ பெரியாராலோ மீட்டெடுக்கப்படாத ஒரு பகுதி இருக்கிறது, அது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் எண்ணிக்கையில் இவர்களோடு பங்கெடுத்தார்களே ஒழிய, ஆனா பலாபலனை பெறுவதுகின்ற வகையிலே அவர்களை ஆளாக்கல. அவர்கள் நினைச்சாங்க ஓட்டு அரசியலுக்காக அல்லது எண்ணிக்கைக்காக தான் பயன்படுத்தினாங்களே ஒழிய, இவர்கள் இந்த நீதி கட்சியினாலும் பெரியாருடைய இயக்கத்தினாலும் பெற்ற பல பயன்கள் எல்லாம் இடைநிலை சாதிகளுக்கு தான் கிடைத்தன. இந்த முரண்பாடு தான் அடுத்து வந்தது. அதுதான் இந்த தலித் சிந்தனையுடைய அந்த அவங்க சிந்தனை வந்து எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறதுனாலதான் இந்த அமைப்புகள் வர ஆரம்பிச்சது. அதனால வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான், இல்லாட்டா வந்து 20 விழுக்காடு எப்படி மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு வர முடியும்? 21 பேர் இறந்ததனுடைய அடிப்படையில் பெற்றது ராமதாஸ் அவர்களா? அப்ப ஒரு சமூகம் போராடி பெற்ற அந்த சலுகையை அல்லது அந்த உரிமையை கலைஞர் கருணாநிதி அவர்கள் நினைஞ்சாரு, நூற்றுக்கணக்கான ஜாதியை கொண்டது உள்ள நுழைச்சு விட்டு எல்லாருக்கும் பங்கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அப்ப போராடினது ஒரு சமூகம், உயிர் பலியை கொடுத்தது ஒரு சமூகம். இவர் சத்தம் போடாம தன்னுடைய இசைவாளர் சமூகத்தையும் அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களை கொண்டாந்து இணைச்சிக்கிட்டு அப்ப வந்து அவங்களுக்கு பயன் கிடைக்க முடியாது ஆக்கிட்டார். இது அரசியல். அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருந்தால் இன்னைக்கு வந்து 10 விழுக்காட்டுக்கு மேல வன்னியர் சமூகம் பெற்றிருக்கும். அதை பெற விடாமல் தடுக்கிறது எது என்று கேட்டீங்கன்னா அந்த கணக்கெடுப்பு நடத்தாதது. அப்ப எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ள நுழைச்சு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் நினைச்சு கிடைக்கூடாம பண்ணிட்டாங்கன்னு அவங்க வருத்தம் இருக்கு. அதே போல சிலர் இப்ப இசைவாளர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க சதவீதம் 1% கூட இருக்கான்னு வச்சுக்கிருவோம். ஆனா அவன் 10% பலன் அடைஞ்சா அது எப்படி சரியா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இசைவாளர்கள் வந்து 1% கூட இல்லை, ஆனா 10 விழுக்காடு அனுபவிக்கிறாங்க. இவர்கள் வந்து 15 விழுக்காடு உள்ள வன்னியர் சமூகம் ஒரு 5 விழுக்காடு 6 விழுக்காடு கூட அனுபவிக்க முடியலன்னா அப்ப அவங்க மனக்கசப்பு தொடர்ந்து வளருமா இல்லையே? வராதான். இது ஒரு சான்றுக்காக சொல்றேன். இது போல ஒவ்வொரு சமூகங்களும் எங்களால எதுவுமே பெற முடியலைங்கிற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய சமூகங்கள் இருக்கின்றன. அதிகமாக பலன் பெறக்கூடிய சமூகங்கள் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம், அது வந்து முரண்பாடை உண்டாக்கும் என்பது போல நினைக்கிறாங்க. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்புல என்ன ஒரு இது வரும்னு கேட்டீங்கன்னா, பல உதிரி சாதிகளை பூரா ஒன்றுங்கிணைத்து ஒரு கொத்தா கொண்டு வரலாம். ஒரு இதுல இப்போ உதாரணமாக குடும்பர், காலாடி, பண்ணாடி இதெல்லாம் அடக்கி வந்து தேவேந்திர வேளாளர்னு சொன்ன மாதிரி, அதே போல பகடை, மாதாரி, சக்கிலி என்று இதெல்லாம் அடக்கி அருந்ததின்னு சொன்ன மாதிரி, அதே போல பறையர்கள், இந்த சாம்பவான் என்று இருக்கக்கூடிய பிரிவுகளை பூரா அடக்கி ஒரு சாதியை கொண்டு வந்து அல்லது வந்து பறையர் என்றோ அல்லது ஆதிராவிடர் என்றோ விரும்புகிற பேர்ல அழைப்பது போல எல்லா சமூகங்களுடைய அந்த உதிரிகளை பூரா ஒன்னாக்குறோம்னா இன்னைக்கு 400 ஜாதியா இருப்பது என்ன செய்யும்? 40 ஜாதியா குறையலாம். அதுல வந்து மக்களவை கணக்கெடுத்தா அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு, அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அரசனுடைய அந்த உரிமைகள் பங்கீட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பா இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு பார்வையை நம்ம உட்படுத்த தப்பில்லை. இல்லாட்டா எல்லா மாநிலங்களும் எடுக்க நினைக்கிறாங்க, எல்லா மாநிலங்களும் எடுக்க நினைக்கிறாங்க, நம்மளும் அதை முன்னெடுக்கிறாங்க, தவறில்லை. அந்த எண்ணிக்கை தெரிந்தால் பங்கிடுவது என்பது எளிது என்பதற்காக சொல்றாங்க. ராமதாஸ் அவர்கள் இந்த நிலையில என்ன செய்யறாரு? ஒரு 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 பெரிய இடத்துக்கு வர்றாரு, நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறாரு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தலைமையினுடைய முடிவெடுக்கிற இடத்துல இருக்கக்கூடியவன் அவருக்கு எந்த மாதிரி கைடன்ஸ் கொடுத்தான், எப்படிப்பட்ட நெருக்கடி கொடுத்தா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வெளியில இருந்து பார்க்கறவங்களும் தெரியாது. ராமதாஸை பொறுத்தவரையில நிச்சயமா மக்களை நேசித்தவர்னாலதான் கால்நடையா நடந்து ஊரா அலைஞ்சு அவர் மருத்துவங்கிற பேர்ல மக்கள் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய ஆரம்பகால பணிகளை என்னுடைய அர்ப்பணிப்பெல்லாம் சர்வசாரமே யாரும் வந்து புறக்கணிக்க முடியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய அளவுல அவர் வந்து இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய தமிழின தலைவராக வர வேண்டியவர். சின்ன சின்ன தவறுகளினால அவர் அதை வந்து கோட்டை விட்டார். பின்னால அந்த மகனோடு முரண்பட்டு போன தேர்தலினுடைய மிகப்பெரிய பலனை அறுவடை செய்ய முடியாம தவற விட்டாங்க. அதனால இது வந்து சர்க்கிள் இருக்கத்தான் செய்யும், அதை வந்து மறுக்க முடியாது. அதுல உள்ள அவருடைய அந்த சமூக உணர்வை யாருமே குறைத்து மதிப்பிடக்கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாது. அவன் ஆணவ கொலைன்னு தொடர்ந்து எல்லா இடத்தையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா சமுதாயம் என்பது நமக்கு தெரியும், ஒரு பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக மனதில் திணிக்கப்பட்ட சில விஷயங்கள். அதை வந்து முரண்படும் பொழுது அது வந்து சிக்கலாக வரத்தான் செய்யும். அதனால் நடக்கக்கூடிய விளைவுகள் தான். இதில் வந்து என்னை பொறுத்தளவில் விஜய் அவருடைய தேவைக்கு ஆட்சியை, இந்த அரசை பெரிய அளவில் குற்றஞ்சாட்டுவதற்கு ஒன்றுமில்லை என்பது என்னுடைய கருத்து. இல்லை, ஆக்சுவலி இப்போ குற்றமே சாட்டலை. அவங்க திமுக அரசு ஒரு சிறப்பு பிரிவை ஏற்படுத்துறேன்னு சொன்னாங்க, அவங்க அதை செய்யல. இவர் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிச்சு இருக்கலாமே. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இல்ல அந்த சிறப்பு சட்டத்துக்கு
வன்னியரசு அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. வன்னியரசு வந்து ஆதிதிராவிட நலத்துறை என்பதை சமூக நலத்துறை, சமூக சீர்திருத்தத்துறைன்னு சொல்ற மாதிரி சமூக நீதித்துறை என்று ஒரு பேரை மாற்றம் செய்து அதில் அவர் கொடுத்திருக்கிறார். சிறப்பு சட்டம், ஆணவ கொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. ஏற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. முந்தைய திராவிட ஆட்சியில், அதுக்கு முன்னால் தொடர்ந்த ஆட்சிகளில் சின்ன சின்னதாக இருந்த இந்த சிக்கல் திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப அதிகமாக உச்சம் தொட்டுருச்சு. உதாரணமாக ஆணவ கொலை என்பதாக இருந்தது. அதே போல் காவல் நிலைய மரணங்கள் அதிகமாக நடந்தது. அதே போல் பாலியல் தொல்லைகள், குழந்தை சிறுமிகளுக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய கொடுமைகள் எல்லாமே உச்சம் தொட்டது. என்ன காரணம் என்று அலசுகின்றவர்கள் சொன்ன பொதுவான காரணம், போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. இதன் பக்க விளைவாக அல்லது அதனுடைய பின் விளைவாகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அதிகமாகி கொண்டு வருகின்றன. அதுக்கு முன்னால் உள்ள ஆட்சியிலையும் ஆங்காங்கு நடந்தன, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஆங்காங்கு நடந்தன. ஆனால் பரவலாக பல இடங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததற்கு காரணமே இந்த போதைப் பொருளினுடைய பரவல் என்பதாக பார்த்தோம். உங்களுக்கு கூட தெரியும், அதாவது அயலக பிரிவினுடைய ஒரு பொறுப்பில் போட்டு சாபர் ஜாதிக்கு நினைக்கிறேன் அவரை போட்டாங்க. அவர் வந்து பொறுப்பில் இருந்தார். அவர் வந்து மிகப்பெரிய சர்வதேச அளவில் கஞ்சா கடத்தல் ஈடுபட்டவர்னு சொல்லி ஆக்குனாங்க. திமுக ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர். அதை பார்த்தோம், அது பண்ணாங்க. அந்த செய்தியை இப்போ இல்லாமல் போயிடுச்சு. சரியா? அதுக்கு பின்னால் உதயநிதி அவருடைய நண்பர்கள் எல்லாம், இந்த திரைப்படத்துறையில் வந்தவங்களெல்லாம் மதுபானத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஊழல் பணத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் சினிமா தயாரிப்பதும் இன்னும் பல்வேறு வகையான வணிகத்தில், உலகளாவிய வணிகத்தில் ஈடுபட்டதுமான ஒரு செயலாம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட எல்லை மீறிய அந்த ஊழல்களும் அந்த கஞ்சா பரவுதலும் மிகப்பெரிய ஒரு அநீதியை இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருந்தது பார்த்தோம். அதில் வந்து இப்போ விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி வந்து கூட்டணியில் இருந்தது. அவர்களும் வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் நடைமுறையில் அவர்கள் எதுவுமே நிறைவேற்றலை. இப்படி வந்த சூழ்நிலையில் அப்போ உச்சம் தொட்ட அந்த தீமைகள், பெண்களுக்காக இருந்தாலும் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, அல்லது மது போதை என்பதாக இருந்தாலும், ஆணவ கொலையாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து காவல் மரணமாக இருந்தாலும் சரி, அத்தனை உச்சந்தோட்ட நிலையில் அதை வந்து சமநிலைக்கு கொண்டு வருவதும் சாதாரணமான விஷயம் அல்ல. இப்போ விஜய் அவர்களுக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கான துயரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பான்மை கிடைக்கல. அவருடைய ஆட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து அவர்களுக்கு எடுத்த உடனே ஆட்சியை உண்டாக்குவதற்கு, ஆட்சியை தொடங்குவதற்கு அந்த பெரிய போராட்டம் ஆகிப்போச்சு. அப்போ இந்த அறுதி பெரும்பான்மை கொண்டு வருவதற்கு அவர்கள் பட்ட பாடு தொடக்கத்தில் வேறு எதுலேயுமே கவனம் செலுத்த முடியலை. இதுதான் அவர்களுக்குள்ள நெருக்கடி. உதாரணமாக வந்து உங்களுக்கு பொது உடைமை இயக்கத்தை வந்து ஆதரவாக கொண்டு வந்தது, அதற்கடுத்து விடுதலை சிறுத்தைகளை கொண்டு வந்தது. எடுத்தோடனே காங்கிரஸ் வந்து தன்னார்வ அடிப்படையிலே ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் சிக்கல் இல்லை. அப்போ அதற்கடுத்து வந்து கடைசியாக வந்து இந்திய முஸ்லீம் லீக்கு உங்களுக்கு வந்து அவங்க கடைசியாக ஆதரவு கொடுத்தது என்று படிப்படியாக ஆதரவு கொடுத்த சூழ்நிலையிலும் கூட அவர்களுக்கு ஒரு அச்சம் உள்ளுக்குள்ளே இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நினைத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் நாங்கள் என்ன செய்வோம், வாபஸ் வாங்கி விடுவோம் என்று திருமாவளவன் அவர்கள் வந்து நேர்காணலில் கொடுக்குறாரு. அப்போ அது வேற அவர்களுக்கு அந்த பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சிலர் என்ன சொன்னாங்க, நாங்கள் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுப்போம், நாங்கள் வந்து உள்ள எந்த விதத்துலையும் ஈடுபட மாட்டோம், அமைச்சர்கள் பங்கேற்க மாட்டோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பொது உடைமை இயக்கங்கள் கொடுத்தாங்க. அதுவும் கூட கழுத்தில் கட்டின தாலி என்பது போல முழங்காலில் கட்டின தாலி மாதிரி என்ன செய்யறது, எப்போ வேண்டுமானாலும் கலந்து விழுந்துடலாங்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு பயத்தை தந்து கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆபத்து பாந்தவனாக எடப்பாடி அவரோடு முரண்பட்டு வந்த அதிமுக உறுப்பினர்கள் 25 பேர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக ஓட்டளித்தது என்பது அவர்கள் மிகப்பெரிய அந்த விடுதலை மூச்சு, பெருமூச்சு விட்டு அப்பாடா பிரச்சனை இல்லடா 6 மாதத்துக்கு என்பது போல அவர்களுக்கு ஒரு நிலைமை வந்துச்சு. இது ஒரு காலகட்டம். 2வது காலகட்டத்தில் இந்த 25 பேருடைய பதவிக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருங்கிற ஒரு சூழ்நிலை உருவானது. உருவான உடனே கிடுகிடுன்னு அப்படி 22 பேர் பின்னால் போனாங்க. பின்னால் போய் அதிமுகவில் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அங்கே சேர்ந்துட்டாங்க. மீது எஞ்சிய 3 பேர் வந்து நிச்சயம் ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்க. அப்படி படிப்படியாக ராஜினாமா 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு. இன்னைக்கு 6, 7க்கு மேலே போயிடுச்சு. 2 விஜயபாஸ்கரும் உள்ளே வந்துட்டாங்க. அதே போல் அதுக்கு முன்னால் ஒரு 4 பேர், இப்போ 6, 7ன்னு வந்து சகலரை வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? இடைத்தேர்தலில் அவர்களை வந்து தவேக சட்டமன்ற வேட்பாளருக்கு நிப்பாட்டி அவர்களை ஜெயிக்க வைத்து அறுதி பெரும்பான்மையை கொண்டு வர வேண்டும் என்கிற இலக்கையை நோக்கி இவர்கள் பயணம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு.
ஊழல் ஒழிப்புக்கான நிலைகள் அங்கங்கே நடவடிக்கை எடுத்து ஊழலுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அல்லது கைது செய்யப்படுகிறார்கள், துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதும் பார்க்குறோம். அதே போல் இப்பொழுது கூட திமுக வந்து எம்எல்ஏ வந்து விலை பேசி இருக்கிறது. அது வந்து நம்மளுடைய செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இங்கே அவர்களுடைய ஆட்கள்லாம் சேர்ந்து வந்து பேரம் பேசினாங்க என்றெல்லாம் சொல்லி இன்னைக்கு அது வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு விசுவரூபம் எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக விஜய் அவர்களுடைய ஆட்சியை வந்து இறக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, திட்டமிடுறாங்க. அதுக்கு ஏற்றவாறு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சி 3 மாதமோ 6 மாதமோ அதுக்குள்ளே இது என்ன செய்யும், ஆட்சி முடிஞ்சு போயிடும் என்பது போல அப்பப்போ அவர் பேசிக்கிட்டு வர இருக்கிறார். அப்ப அவருடைய பேச்சும் இந்த செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் போன்ற அவருடைய ஆட்கள் செய்யக்கூடிய இந்த செயலும், அண்ணாமலை இருக்கக்கூடிய குளறுபடியான செயலும், அங்கிருந்து ஆட்கள் மாறி மாறி வரக்கூடிய இந்த நிலையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இப்பொழுது வைகோ கூட முழுமையாக ஆதரவு கொடுத்து தன்னுடைய 2 எம்எல்ஏவும் என்ன செய்யறாரு, ராஜினாமா பண்ண சொல்றாரு, வலியுறுத்துறாரு. ஆனா அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அப்ப இப்ப இந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அரசியல் சதுரங்க வேட்டை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்னாங்க பார்ட்டி பண்றங்கிற ஒரு பேர்ல எல்லாம் ஊழல் கரைபுரண்டு ஓடி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து எவிடன்ஸோட பேசுங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்க, அதுக்கான ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்கறாங்க, சட்டமன்றத்திலே கேட்கறாங்க. ஆனா யாராவது லஞ்சம் கொடுக்குறவங்க வந்து ரசீது வச்சுக்கிட்டு லஞ்சம் கொடுப்பாங்க. அப்ப என்ன சொல்லணும், நாங்க 1% கூட நாங்க வந்து பார்ட்டி பண்ணுங்கிற பேர்ல வாங்கவே இல்லைன்னு அவங்களால ஓங்கி ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல இதுவரைக்கும். ஆனா நீங்க வந்து என்ன செய்ய பொத்தாம்பதுவா பேசுறீங்க, நீங்க என்ன செய்யுங்க, சான்று கொடுங்கன்னு தான் கேட்கறாங்களே ஒழிய நாங்க பண்ணலன்னு அவங்க ஆயிலிருந்து வரமாட்டேங்குது. அப்ப நீங்க அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, ஊரறிஞ்ச உண்மைக்கு எந்த விளக்கமும் தரவில்லை. ஏன்னா கொடுத்தவங்க வர என்ன செய்யறாங்க, வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிக்கல்வித்துறையினுடைய அந்த நிர்வாக பொறுப்புல இருக்க சங்கத்தில் உள்ள பொறுப்பா இருந்த நந்தகுமார் கூட வெளிப்படையா வந்து பேச ஆரம்பிச்சாரு. சோக நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கின்ற சிறிதர் வேம்பு கூட என்ன செய்யறாரு, வெளிப்படையா நான் வந்து அதாவது கட்டணமே இல்லாம இலவசமா கல்வி ஏற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னுட்டே நினைச்சாங்க பணம் வாங்கிட்டு தான் அதை அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி வெளிப்படையா பேசும் பொழுது இதுக்கு எதுக்கு இவங்க சான்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க? அப்ப மேலும் மேலும் வந்து என்ன செய்யறாங்க, அந்த தப்பை மறைக்கிற முயற்சியை தான் பண்றாங்களே ஒழிய மௌனமாக இருந்தால் கூட பரவாயில்லை. அப்ப இப்படி மிகப்பெரிய அளவில் லஞ்ச லாவண்யம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு எல்லாம் கொடியேற்றி பறந்த நேரத்துல இந்த குறைந்த காலத்துல விஜய் அவர்களுடைய அந்த வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்சியை செய்வதற்கான சூழலை உருவாக்குவதற்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது நீங்க சொன்ன இந்த பிரச்சனையில முழுமையாக கவனம் செலுத்த முடியாது என்றாலும் கூட கவனம் செலுத்துவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு.